कृपया ध्यान दें, गाड़ी क्रमांक 1280 सुपरफास्ट। ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாங் டைம் நோ சி. ஸோ லடாக் போயிட்டு ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் தான் நான் வந்தேன் சென்னைக்கு. என் ஃபேஸை பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பிளாக்காக நோஸ் எல்லாம் வந்து கருப்பாக ஆக்சுவலி ஆயிடுச்சு. அதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த கிளைமேட்டில் பிளட் வந்து அப்படியே கிளாட் ஆன மாதிரி ஆகி இந்த இடம்லாம் வந்து அப்படியே பிளாக் கலரில் அது ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு இனிமேல் தான் வந்து சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அதுக்கு. ஸோ லடாக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. ஆக்சுவலி வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். கிளம்புனலேருந்து எண்டு வரைக்குமே நாங்கள் பைக்கில் போனோம் அப்படின்றதுனால என்னால் அங்கங்கே இறங்கி வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பைக் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கணும், நிற்க முடியாது. ஆல்மோஸ்ட் டே ஆகிடும் ஒரு இடத்த ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கங்கே நிற்க முடியாது. மேக்ஸிமம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுமோ அந்த இடத்துல எல்லாமே லைவாக விளாக் எடுத்திருப்பேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அங்கங்கே வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்கும், அங்கங்கே வந்து அங்கே நடந்த ஆக்சுவல் சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஹோல் வீடியோவும் போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் லடாக் ட்ரிப்பில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரிப்போட மெயின் கோல் என்னன்னு சொல்லி, அதாவது நம்ம சென்னையில் சாப்பிட்ற பிரியாணியோ இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டு இங்கேருந்து அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு, ஏன்னா லடாக்குன்றதே ஒரு பெரிய எமோஷன் ஆயிடுச்சு இப்போது. ஸோ லடாக் போயிட்டு அந்த இடத்துல நம்ம ஊர் விஷயத்த ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்ணும். அந்த லொக்கேஷனில் குக் பண்ணால் எப்படி இருக்கும், இது வரைக்கும் யாராவது ட்ரை பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த இடத்துல குக் பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் இந்த ட்ரிப்போட கோலே. ஸோ அம்மாகிட்ட சொல்லிவிட்டு வீட்டை விட்டு போயிட்டு சென்னை சென்ட்ரல்லேருந்து அங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டோம். ஸோ டெல்லி அதுதான் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெல்லியிலேருந்து என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜேர்னி புரியும். போயிட்டு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டெல்லி ட்ரெயின் பிடிச்சி கரெக்டாக 48 ஹவர்ஸில் டெல்லி வந்து ரீச் ஆனோம். ஸோ ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு டெல்லி ஸ்டேஷனை விட்டு வெளியே போனோடனே நாங்கள் முதல்ல பண்ண வேலை சோறு. காலங்காத்தாலங்க. ஸோ பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு ஒரு கடையை ஸ்பாட் பண்ணி அங்கே நின்னோம். இங்கே டெல்லியில் யூஸ்வலாக காலங்காத்தாலே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிச்ச சோலே பட்டூரே தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ப்ளஸ் ஆலு பராத்தா, பட்டர் பராத்தா, பன்னீர் பராத்தான்னு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆளுக்கு ஒரு செட்டு சோலை பட்டூரை சொல்லியிருந்தோம். ஒரு மாதிரி ஈரமான மாவு எடுத்து எந்த இதுலேயுமே திரட்டாமல் சும்மா கையிலேயே வித்தை காட்டி அந்த எண்ணெயில் ஒரு மாதிரி சுற்றி விட்டு அப்படியே பொரிச்சு புசு புசுன்னு ஒரு பூரி எடுக்கிறாங்க. ட்ரெயின் விட்டு இறங்கணுன்னே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இது முடிச்சுட்டு வந்து சண்டிகர் போயிட்டு இருக்கோம். அப்போ அங்கிருந்து அப்படியே மணாலி போகிறோம். ஸோ லடாக் போகிறேன்னு முடிவாயிடுச்சு. சும்மா கார்லேயே நல்லா இருக்குமா, அதான் என் ஃப்ரெண்டு கிட்ட என்னடா பண்ணலான்னு கேட்டேன். பைக்கில் போக வேண்டாமா? டுப்பு டுப்பு டுப்புங்கிற பைக்கு வாடகைக்கு எடுப்போம். இவனுக்கு யாராவது தெரியுமா? யாருக்கு தெரியும்? இப்படி பிளான் பண்ணி தான் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்படியே சண்டிகர் போகிற பஸ் பிடிச்சோம். நேராக பைக் ரெண்டல் எடுக்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம். சண்டிகரில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா செக்டார் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். செக்டார்னா அந்தந்த இடத்தோட லொக்கேஷனுக்கு செக்டார்னு போட்டிருப்பாங்க. லே லடாக் போகிறதுக்கு யூஸ்வலாக இவங்க என்ன வண்டிலாம் ரெண்டல் கொடுக்குறாங்கன்னா, ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350, 500, அதுக்கப்புறம் ஹிமாலயா, இந்த மாதிரி பவர்ஃபுல்லான வண்டி, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அடிக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இங்கே ரெண்டல் பைக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு நாளைக்கு 1000 rupees வித்தவுட் பெட்ரோல். ஸோ வண்டியில் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்படியே டுப்பு நாங்களும் இங்கேருந்து கிளம்பி மணாலி போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ரோடு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்தது. ஆனால் இதுக்கு மேலே வர ரோடு தான் ஆப்புன்னே தெரியாமல் உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால சுத்தமாக ஐடியாவே இல்லை. எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மணாலிக்கு போயிட்டு இருக்கோம். டெல்லியிலேருந்து மணாலி வரும்போது என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல சில இடத்துல. ஸோ இப்போ மணாலி ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். மணாலி ரீச் ஆகிட்டு அங்கே போயிட்டு நம்மளுக்கு தேவையான குக்கிங் மெட்டீரியல்ஸ் அது என்னதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மணாலி தாண்டி ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து குக் பண்ண போகிறோம். இப்போ மார்னிங் வந்து இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நடுவில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆல்ட் போட்டோம். அங்கே நாங்கள் மேகி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல அப்படின்ற மாதிரி திருப்பி பராத்தா அதெல்லாம் மட்டும்தான் இருந்தது. அங்கே வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்டஃப்டு பன்னீர் பராத்தா, அதுக்கப்புறம் மேகி, எல்லா இடத்துலையும் இங்கே இந்த மாதிரி ஊருக்காக தான் வச்சுருக்காங்க. மிளகா, கேரட்லாம் ஏதோ போட்டு வச்சுக்கிறாங்க. இது போட்டிருக்கானுங்க, காலிஃப்ளவர்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் ஒன்று, மேகி தான் நம்மளுக்கு எப்போவுமே பிடிக்குமே அப்படின்ட்டு மேகி மட்டும் நல்லா வெளுத்து கட்டிட்டேன். வித்தியாசமாக செய்கிறாங்க மேகி. இந்த கிளைமேட் நல்லா இருக்குது. ஆல்ரெடி புல்லட்டு வெயிட்டு, இதில் இவ்வளோ வெயிட்டை வேற தூக்கிட்டு இந்த வண்டியை நவுத்தவே முடியல. பைக் ஓட்டுறது தான் வந்து இங்கே பெரிய டீலாக இருக்குது. தள்ளி விடுறது
புல்லு கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? பெரிய டிரைவர் இவரு, எங்களுக்கெல்லாம் முன்னோடி இவர் தான். ஸோ மணாலியில் தான் பொருள்லாம் கிடைக்கும் அப்படின்றதுனால அங்கே பர்ச்சேஸ்க்காக போயிட்டு இருந்தோம். வண்டி நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு அது வேலையை காட்டுமா, ஐயோ ஆக்சலேஷன் முறுக்கிக்கிச்சு, லைட்டு ஒர்க் ஆகல, ஸ்டாண்டு சரியில்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமாக காட்ட ஆரம்பிச்சிச்சு வண்டியில். எங்களுக்கு நாங்கள் லடாக் ஏறுவோமானே டவுட் வந்துருச்சு. சரி அங்கேயே வந்து மெக்கானிக் ஷெட்டில் நிறுத்தி எல்லாத்தையும் பார்த்துடலாம். நைட்டு வேற மணாலிக்கு ஓட்டணும், லைட் இல்லைன்னா பயங்கர கஷ்டமாயிடும், ரொம்ப டேஞ்சர்ன்ட்டு அங்கே மொத்த ரிப்பேரியுமே அந்த மெக்கானிக் ஷெட்டில் பார்த்துட்டு இருந்தோம். வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு ஒரே ஸ்ட்ரெச் அடிச்சாதான் மணாலி வரைக்கும் போக முடியும்னு டேரெக்டாக கிளம்பி போயினே இருந்தோம். லைஃப்பில் இது வரைக்கும் நான் டனல்குள்ளெலாம் ஓட்டினதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டனல்குள்ளே பைக் ஓட்ட ஆரம்பித்தேன். அது எப்படி இருந்தது நீங்களே பாருங்கள். மணாலி போகிற வழியில் நடுவில் சீனான ஒரு பிளேஸில் நின்றுட்டோம். மேலே ஐஸ் மவுண்டன்ஸ்லேருந்து உருகி வர எல்லா தண்ணியுமே இங்கே வந்து நதியாக ஓடிட்டுருக்கு. ஐயோ சான்ஸே இல்லை. மணாலி இருட்டுறதுக்குள்ளே போகணுன்றதுனால நாங்கள் டக்குன்னு கிளம்புறோம். ரொம்ப ஆசையாக இருக்குது இங்கேயே உட்காந்துடும் போல். ஸோ பைக்கை ஓட்டுன்னு ஓட்டி ஒரு வழியாக மணாலி வந்து ரீச் ஆகிட்டோம். மணாலி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து மார்க்கெட் இருக்கும். அங்கே நமக்கு தேவையான எல்லா பொருளும் இருந்தது. ஸோ கீழே இருந்து ரொம்ப தூரம் கழிச்சு மணாலியில் தான் நம்ம ஊரில் இருக்க மாதிரி மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலான்னு பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னது? ஸோ மேகி பாக்கெட்டும் 10 வாங்கிட்டேன். ஏன்னா இங்கேருந்து லே போகிற வழியில் ஏதாச்சும் பசிச்சுதுன்னா செஞ்சு சாப்பிட்றதுக்காக. ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோமா வெஜ் பிரியாணி செய்ய போகிறோமான்னு தெரில, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அங்கே போய்ட்டு கறி கடிக்கலாம் என்ன பண்ணுறது. மொத்தம் 7 பேருக்கு வாங்குறோம் நாங்கள். அதனால் 1200 சில்லரை கிட்ட ஆகிடுச்சு. போகிற வரைக்கும் ஏதாவது கிடைக்குமாங்க? எதுவும் கிடைக்காதா? இப்போ ஃபுல்லாக வாங்கியாச்சு. வந்து 2 நாளைக்கு தாங்குற மாதிரி காயாக வாங்கியாச்சு. ஏன்னா அங்கே போகிறதுக்கே 2 நாள் ஆகும்ட்டாங்க. வெங்காயம் பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி போயிட்டு பிரியாணி செய்யணும் நம்மளாக தான் இருக்கும். ஏன்னா இது இங்கே பொங்க வச்சா வேகாதான், அங்கே போய் செய்கிறது தண்ணி ஃபீலே தண்ணி. போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான். மணாலியே வந்து ஒரு செம்ம ஹெவன்லியான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு டைம் மணாலி பார்க்குறேன். இதுக்கு மேலே நாங்கள் மேலே ஏறதுக்கு ஷூஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டாங்க. நான் கிளம்புவோம் ஷூஸே வாங்கல. சரி அங்கே இருந்த மார்க்கெட்லேயே ஷூ வாங்கலாம்னு போயிட்டேன். 7 நம்ம ஊர்லேயே ஷூ வாங்காமல் போனது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் தெரியும். இங்கே வந்து இது ட்ரெக்கிங் ஷூன்றது, வாட்டர் ப்ரூஃப்ன்றது 600 700 சொல்லுவாரு. 700 मेरी दुकान में सबसे कम प्राइस, सबसे स्मॉल प्राइस है 650 देना था। ज्यादा पैसा नहीं मांग गया। आउट आ दे ले जाओ मेरा मूवी भी बनाना साथ में। नो नो मूवी यूट्यूब ஓகே ஓகே. யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. This my shoe shop, leather shoe maker. This self made shoes. This my self made shoes. Your YouTube channel? Hari food channel. Only 600. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நேரம் ஷூக்கு போராடிட்டு இருந்தேன். 700 ரூபாய்க்கு கீழே முடியாது அப்படின்ட்டு யூடியூப் சேனல்ல ஒரு கேமரா பார்த்தோன்னே குஷி ஆயிட்டு 60 ரூபாய்க்கு தரேன் நான் அப்படின்ட்டு பதிவு பண்றாரு வீடியோல. ஸோ அப்படியே வர வழியில் சொலாங் வேலியில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபன் ஆக்டிவிட்டீஸும் இங்கே தான் இருக்குது. பேராகிளைடிங்லேருந்து ஹாட் ஏர் பலூன்லேருந்து எல்லாமே நாங்கள் பார்த்தோம். இங்கே வந்து பேராகிளைடிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குரூப்பில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் மட்டும் தான் பண்ண போகிறாரு. கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்திங்க, 3400 மேலே பறந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் ஹைட்டில் போயிட்டு இருக்காங்க.
நம்ம வந்து ட்ரிப்பு பர்பஸ் வந்து வேற. பொறுமையாக நம்ம இன்னொரு நாள் இங்கே சுற்றி பார்க்க வரும்போது இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து கீழே நின்று வேடிக்கை பார்ப்போம். இந்த டைம் போக முடியல, ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து அம்மாவோட இங்கே வந்துட்டு அவங்க பேராகிளைடிங் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் நான் டெஃபினட்டாக பண்ணுவேன். வேற லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. குட்டி குழந்தைங்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், பட் ஆனால் அந்த ஹைட்டுக்கு ஒர்த்து தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கீழே பார்ப்போம். வர்றா எங்கேயோ இருக்கிறியா? இப்போ எங்கே ஸ்டாப்னா வந்து அட்டல் டனல் வந்திருக்கோம். அதாவது 10,000 feet மேலே வந்திருக்கோம். இது உள்ள போகிறதுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஸோ இந்த அட்டல் டனல் எப்படி இருக்குன்னு இது உள்ளே போகும்போது நான் இப்போ காட்டுவேன். இப்போ நீங்கள் பார்க்க ஸோ அட்டல் டனல்லாம் தாண்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே தான் இருந்தோம். ஆல்மோஸ்ட் 1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ரோட்டில் ஆக்சுவலி என்ன இருக்குன்றது கண்ணு கூட தெரில. ஹெட்லைட்டே இருந்தால் கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பார்க்குறதுக்கும் ஓட்டுறதுக்கும். ஆக்சுவலி எங்களை தவிர அங்கே யாருமே அந்த மவுண்டன்ஸில் நைட்டு ஓட்டலை. ரொம்ப ரேராக சில கார்ஸ் மட்டும் தான் வந்துருந்தது. ஸோ கடைசியாக ஜிஸ்பா அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து இறங்கிட்டோம். ஸோ இந்த பிளேஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து வாயிலேருந்து புகை வர அளவுக்கு வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. நாங்கள் எந்த பிளேஸுக்கு வந்து நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேம்ப் சைட் இருந்தது. அந்த இடத்துல வந்து எங்ககிட்ட இருந்த 2 டென்ட்டை வச்சு அந்த இடத்துல பிச் பண்ணிட்டோம். ஸோ நைட்டு டென்ட்டில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நைட்டு 1 மணிக்கிட்ட ஆகுது. நைட்டு ஃபுல்லாக வந்து டிரைவிங்கில் தான் இருந்தோம். இப்போ வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கு மேலே குளிர் வந்து தாங்கவே முடியல. ஜாக்கெட் போட்டிருந்தும் கைகெல்லாம் அப்படியே விரைக்கிற அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது. நைட் டைம்ன்றதுனால ஃப்ரீயாக எந்த இடமும் எங்களால் போட முடியல. அதாவது நம்ம இஷ்டப்பட்ட இடத்துக்கு எங்கேயுமே டென்ட்டு போட முடியல. ரிவர் பீக் அப்படின்னு ஒரு கேம்ப் சைட் மாதிரி இருக்குது. இங்கே எல்லோரும் டென்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களா பிச் பண்ணி கொடுத்தா 2000 அப்படின்னாங்க. நம்மளா பண்ணிக்கிட்டா 400 rupeesனு. சரி நாங்கள் வச்சிருந்த 2 டென்ட்டை வந்து போட்டுட்டோம். இப்போது சைலண்ட்டாக இருக்கும்போது கேட்கும்னு நினைக்கிறேன். ரிவர் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் ரிவர் வந்து அப்படியே ரிவர் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அப்படியே செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்குது. அந்த கேட்குதா இல்லையான்னு தெரில உங்களுக்கு. அப்படியே ரிவர் ஓடிக்கிட்டே இருக்குது. காமான பிளேஸ். இன்றைக்கி நைட் வந்து இங்கே தான் ஹால்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1.5 days கிட்ட ஆகிடும் அங்கே போகிறதுக்கு. ஸோ அது எப்படின்றத மார்னிங் பார்ப்போம். மார்னிங் ஏஞ்சோடனே இந்த மாதிரி பிளேஸில் ஏஞ்சிக்கிறது வந்து ஒரு ட்ரீமு. மார்னிங் ஆகிடுச்சு. சரியான குளிர். நைட்டு ஸ்லீப்பிங் பேக் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். எனக்கு நொந்துட்ருப்போம். கையெல்லாம் விரைச்சி போகிற அளவுக்கு குளிர். இதுக்கு முன்னாடி அந்த அட்டல் டனல் இல்லாத போது வந்து பயங்கர டேஞ்சரஸான ரோடெலாம் இருந்தது. ஆனால் இதுவே வந்து டேஞ்சரஸாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ரோடு சைட்லலாம் வந்து செம்ம எட்ஜாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக போய் ஸ்லிப் ஆனோன்னா டேரெக்டாக வந்து நதியில் தான் போய் விடுவோம். இனிமேல் போகிற ரோடும் வந்து செம்ம ரிஸ்கியான ரோடுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல விடுவாங்களான்னே தெரில. ஏதோ சண்டிகர்லேருந்து ரெண்ட் எடுத்த வண்டி விடுவாங்களா இல்லையா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. நம்ம கோலே வந்து லடாக் போயிட்டு அந்த இடத்துல வந்து ஏதாவது குக் பண்ணுறோம், கேம்ப் சைட்டில் குக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இந்த இடத்துல குக் பண்ண முடியாது, அவங்க அலோடு இல்லைன்றாங்க. பொருளே கிடையாதுங்க இங்கே. எந்த பொருளுமே கிடையாது. ஆளுங்களும் கிடையாது, கடையும் கிடையாது. ஆனால் லடாக்கில் டெஃபினட்டாக பிரியாணி குக் பண்ணுறோம். அது வந்து நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் எல்லாமே. முதல்ல லடாக் போகணும். ஸோ அந்த கேம்ப் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிச்சன் மாதிரி பக்கத்தில் வச்சுருந்தாங்க வர்றவங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி தர்றதுக்கு. ஸோ மார்னிங் ஏஞ்சோடனே நம்ம அவங்ககிட்ட சுட சுட டீ சொல்லியிருந்தோம். இந்த டீயை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நம்ம ஊர்லலாம் வந்து டீயில் இஞ்சி போடுறதுக்கோ ஏலக்காய் போடுறதுக்கோ அவ்வளோ யோசிப்பாங்க. பட் ஆனால் ஒரு கை நிறைய ஏலக்காய் போட்டு ஒரு டீ வந்து நான் இந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். ஸோ மார்னிங் ஏஞ்சி எங்கள் டென்ட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட்டுக்கு அந்த டீயை குடிக்கிறதுக்கு. டீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 30 ரூபா. ஆனால் அந்த 30 ரூபாய்க்கு ஏற்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய கிளாஸில் வந்து குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல எது நல்லா இருக்கோ இல்லையோ ஃபுட்டை தவிர டீ ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது இங்கே குடிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே ஒரு டீ 30 ரூபா. டீயில் எல்லா ஃபுட்டுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் போல். ஆஹா, அருமையான டீ. ஊர் டீக்கும் இங்கேயுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி அவனே வந்துட்டான். அதே பராத்தாவை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே அது மட்டும்தான் இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு.
இங்கே மோமோஸ்லாம் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா பராத்தா, ப்ரெட்டு, எக்கு, ஆம்லெட்டு. அன்னைக்கு காலையில் வந்து போதுண்டாடே எனக்கு சாப்பாடே வேணான்ற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. பட் அங்கே கிடைக்கிறத நம்மளால் சாப்பிட முடியும். சாப்பிட்டா தான் வந்து அடுத்தடுத்த இடத்துக்குலாம் போக முடியும். பாய், see you. நைஸ் மீட்டிங் யூ. ஸோ ஜிஸ்பாலேருந்து கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கெங்கே போனோம், என்னென்ன பார்த்தோம், யார் யாரெல்லாம் மீட் பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் மறக்காமல் பாருங்கள். ஐயோ, ரோட்லேயே ஃபால்ஸ் போகுது. ஏங்க நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேங்க. முடியலையே, குளிர்தான் அப்படியே உட்காந்துருக்கேங்க.